ஆண்டவரே, உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிற கர்த்தர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, எங்களோடு இடைபடுங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியனுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே தகுந்த வார்த்தைகளை தேவன் பேசி ஆண்டவரே அவர்களோடு இடைபடுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வார்த்தை பெருமையா இல்லாதபடி ஆண்டவரே பிள்ளைகளுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறதா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களோடு இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கடந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை தியானித்தோம். ஞாபகம் இருக்கிறவர்கள் என்ன வார்த்தையை தியானித்தோம் என்று சொல்லும்படி இயேசுவின் நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். சொல்லுங்க. சொல்றவங்களுக்கு ஒரு ஸ்பூன், லெமன் ஸ்பூன் சொல்லுங்க. போன வாரம் சவுந்த பதில் கொடுக்கல, இந்த வாரம் கொடுத்துருவேன் கண்டிப்பா. ஆமென். என்னங்க, போன வாரம் என்ன மாத்தி தியானம் பண்ணணும்? இயேசுவின் பின் நான். ஆமென். நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். அப்ப பாஷமாக்குதான் அந்த பிரைஸ் கொடுக்க மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய கவனம் எங்கே இருந்திருக்கிறது? ஆமென். இந்த வாரம் நம்ம ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆலயம் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆலயம், ஆலயம் என்றால் என்ன? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆலயம்னா என்னங்க? நாமே ஆலயம். இருதய ஆலயம். நாமே ஆலயம்னா அதுல எல்லாமே வந்துடும். இருதயம் தனியாவா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் ஆலயம். இதுவும் ஆலயம் தாங்க. அல்லேலூயா. ரெண்டே ஆலயம் தான். ரெண்டு, ஒன்று பில்டிங்கா கட்டப்பட்ட, பூமியில கட்டப்பட்ட ஒரு ஆலயம். இன்னொன்னு நம்ம தான். பவுல் இப்படி அழகாக சொல்றாரு, எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில 2 ஆலயம். ஒன்னு நம்ம தான் ஒரு ஆலயம், இன்னொன்னு கட்டப்பட்ட ஆலயம். அல்லேலூயா. இதுல நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன ஆலயமா இருக்கிறீங்க? யாருடைய ஆலயமா இருக்கிறீங்க? தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்கன்னு கொரிந்து சபைக்கு நம்மளுடைய பவுல், தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரர் பவுல் சொல்லுகிறாரு. நீங்க என்ன ஆலயமா இருக்கிறீங்க? தேவனுடைய. அவருடைய அந்த அதிகாரம் வசனத்துல எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் சொல்லுவாரு, கொரிந்து கொரிந்து சபையை பார்த்தப்பா நீங்க சூப்பரா இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நிலை கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையில அழகா சரியா பர்ஃபெக்டா என்ன பண்றீங்க? ஒரு 10 வசனம் வரைக்கும் நம்மளாரு. அப்படிதாங்க, அம்மாவா இல்லைங்களா? அப்படிதான் சொல்றாரு. இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ல இருந்து ஒரு 10 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கொரிந்து சபையை பார்த்து, புரியுதா நான் பேசுறது? எத்தனை பேருக்கு புரியுது? வார்த்தை தெளிவா இருக்குங்கிற ஒரு அழிவா சொல்லுங்க. என்ன நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கே தூக்கம் வந்துடும் போல இருக்கு. ஆமென், ஆமென். அல்ல தோசை சாப்பிட்டு வந்தவங்க ஒரு அழிவா சொல்லுங்க. பாஸ்டிங்ல வந்தவங்க ஒரு அழிவா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தா, பாட்டு பாடும்போதே சொன்னேன், சந்தோஷமா இருங்க எப்பொழுதும். பாருங்க, கொரிந்து சபைக்கு கர்த்தர் சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்த 10ஆவது வசனம் வரைக்கும் சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய வார்த்தையில என்ன பண்றீங்க? நிலை கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தருடைய காரியத்துல நிலை கொண்டு இருக்கிறீங்க, சபையில நிலை கொண்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா என்ன பண்றீங்க? இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தைகள் எல்லாம் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? 10ஆவது வசனத்துக்கு மேல, அதுக்கப்புறம் அவர் பேசும்போது அந்த 10ஆவது வசனத்துக்கு மேல அதை மட்டும் வாட்சி பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆவது வசனத்துக்கு அடுத்த வசனம் 11, 12. என் சகோதரரே, உங்களுக்குள்ள என்ன சொல்றாரு அடுத்து?
அடுத்து என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பவுல் சொல்றாரு, எப்பா நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சபையில உங்க ஊர்ல எல்லாமே கர்த்தருடைய வழியில என்ன பண்றீங்க? சரியா இருக்கிறீங்க. ஆனா உங்களிடத்துல என்ன உண்டு? என்ன உண்டு? வாக்குவாதம் உண்டு. ஆனா அவர் சொல்றாரு, எப்பா என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, நீ வாழ்ற இந்த பூமியில இருக்கிற இந்த சபையை காட்டிலும் நீயே யாரு? நீயே யாரு? சொல்லுங்க, நீயே யாரு? நான் அங்க சபைக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை பார்க்க போறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை தேட போறேன், பாட போறேன், துதிக்க போறேங்கிறது முக்கியம் இல்ல. நீயே தேவனுடைய உன்னுடைய ஆலயம் எப்படி இருக்குது? ஆமென் ஆமென். உன்னுடைய ஆலயம் இங்க பவுல் அதான் சொல்றாரு அழகா, அப்பா நீங்க மற்ற ஆலயத்துல, வெளிப்புறமான ஆலயத்துல, பில்டிங் கட்டப்பட்ட ஆலயத்துல, ஜெபிக்கிறதுல எல்லாத்துலயும் எப்படி இருக்கீங்க? பர்ஃபெக்ட்டா? ஆனா இப்ப பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள என்ன உண்டு? அப்ப உங்களுடைய இருதயமாகிய சரீரமாகிய ஆலயத்துல என்ன இல்ல? ஒரு பரிசுத்தம் இல்ல. அங்கதானே வாக்குவாதம் வந்தாங்க. இருதயத்தின் நிறைவே பைபிள் சொல்லுது, உள்ள போறது என்ன பண்ணாது? தீட்டு வெளியே வரதுதான். நிறைய பேருக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. என்ன தெரியுமா? நம்ம எது வேணாலும் சாப்பிடலாம், ஆனா இந்த இருதயத்துல இருந்து வாய் மாத்தையா வருது பாருங்களேன், அதுதான் என்ன பண்ணும்? தீட்டுப்படுத்துறதா இருக்கும். இப்ப பாருங்க, பவுல் அது அழகா சொல்றாரு, நீ சபைக்கு வர்றது முக்கியம் இல்ல, நீயே யாரா இருக்கிற? தேவனுடைய ஆலயமா இருக்கிற. அதுதான் பவுல் சொல்றாரு, நீயே யாரா இருக்க? தேவனுடைய. அப்ப அந்த ஆலயத்துக்குரிய தகுதி அந்த ஆலயத்துல இருக்கணும். அல்லேலூயா. ஆலயத்துல என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க? ஆலயம்னா எப்படி இருக்கும்? ஜெபம் இருக்கும், பாட்டு இருக்கும், அப்புறம் சொல்லுங்க, ஆலயத்துல என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க? பிரசங்கம் இருக்கும், செய்தி இருக்கும். அம்மா பக்கத்துல இருந்து சவுண்ட் வரும், அம்மா பாருங்க பக்கத்துல. சொல்லுங்க, ஆலயத்துல என்னெல்லாம் இருக்கும்? மெயினா ஆலயத்துல என்ன இருக்குங்க? இந்த சமாதானம் உண்டாகணும்னா அங்க ஒண்ணு இருக்கணும். யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆலயத்துல என்ன இருக்கணுங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும்னா அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இதுதான் மெயின். ஆமென். சமாதானம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும். இது எல்லாரும் இல்லாதவங்க பிசாசே ஒளி தூத வேஷம் தரிப்பான். சொல்லிருக்கா இல்லைங்களா? சொல்லிருக்கா இல்லையா? பிசாசே ஒளி தூதனுடைய வேஷத்தை தரிப்பான்னு வேதம் சொல்லுது. ஆனா ஆலயம்னா என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். அங்க யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், நான் தேவனுடைய, என்னுடைய சரீரம், என்னுடைய இருதயம், என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, இதெல்லாம் யாருடைய ஆலயமா இருக்குது? யாருடைய ஆலயமா இருக்குது? அது பரிசுத்தமா இருக்குதா? அல்லேலூயா. யாருக்கு தெரியும்? ஆமென். அது எப்படி இருக்குது? பரிசுத்தமா இருக்குதா? அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறாரா? அதைத்தான் பவுல் கொண்டு சபைக்கு சொல்றாரு, எப்ப நீ இங்க வெளிப்புறமா இருக்கிற ஆலயத்துல வந்து ஆராதிக்கிறது பெருசு இல்ல, நீயே தேவனுடைய. உன் ஆலயம் எப்படி இருக்குது? உன் இருதயத்துல இருந்து வாக்குவாதம் வருது வெளியே, உன் சுயம் வெளியே வருது. அல்லேலூயா. அங்க என்ன பிரச்சனைனா, கொரிந்து சபையில இயேசுப்பாவை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? வார்த்தையை மட்டும்தான் கீழ்படுகிறாங்க, இயேசுப்பாவை என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டு பாதி கொஞ்சம் பேர் யார் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க? பவுல் பின்னாடி கொஞ்சம் பேர், அப்போலோ பின்னாடி கொஞ்சம் பேர், கிறிஸ்துவ பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க? போக. இப்ப அதான் பிரச்சனையாங்க. ஆமென். இயேசுப்பாவோட பாஸ்டர் பிஷப்பை நம்பி என்ன பண்ணிட்டாங்க? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடத்துல தான் நடக்குது. அநேக ஊழியர்கள் அப்படித்தான் நடக்குது. அநேக விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. ஆமென். இவங்க இப்படியே என்ன பண்ணாங்க? நம்பி போக ஆரம்பிச்சா பவுல் சொன்னாரு, நீ யார் மேல நம்பிக்கை வச்சிருக்க? உன் சரீரமாகிய ஆலயத்துல இயேசு இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? ஆமென். பரிசுத்த ஆவியானவர். சகரியா தீர்க்கதரிசனத்துக்கு ஆண்டவர் இப்படி அழகா சொன்னார். அவர் தீர்க்கதரிசிக்கு எடுத்து வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம், ஆகாயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9 வருஷம் வாசிங்க. 1-9 வரை. ஆகாய் 1:1-9 வரை. பாருங்க, ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியில யூதாவின் தலைவனுக்கும் யாருக்கு பிரதான உண்டாகி, சொல்ல வாசிங்க.
இந்த ஜனங்கள் என்னன்னா பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஏற்ற காலம் வரவில்லை என்கிறார்கள். யார் சொன்னாமா இது? கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். இன்னைக்கும் அதே தான் நடக்குது. இன்னும் நம்ம என்ன பண்றோம்? சுயமாவே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பழைய ஏற்பாடுல ஆகாய தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொன்னதை அது ஒரு வேற விதத்துல கொரிந்து புஸ்தகத்துல கொரிந்து சபைக்கு பவுலை வைத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு, இன்னும் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு ஏற்ற காலம் வரவில்லை. ஆமென். என்ன ஆலயம்? என்ன ஆலயம்? நம்ம சரீரம் தான் தேவனுடைய, இருதயம் தான் தேவனுடைய ஆலயம். அந்த இருதயம் ஒரு கட்டுப்பாட்டுல இயேசுவின் மேல கட்டப்பட்டதா என்ன பண்ணலைங்க? இல்ல. அதான் உண்மை. ஆமென். அதான் அது இல்லாதனாலதான் பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா அது கீழே உள்ள வசனங்களை எல்லாம் வாசிக்கும் போது, வாசிங்க, ஆகாய தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய், அதாவது உன்னுடைய ஆலயமாகி உங்க சரீரமும் உங்க இருதயமும் பாழாய் கிடக்கும் போது, அதாவது உலக பொருளுக்காக, உலக இன்பங்களுக்காக, உலக இச்சைகளுக்காக ஓடுற நீங்க அதுல போய் நீங்க என்ன பண்ணலாம்? குடியிருக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆலயமாகிய உங்க இருதயமும் உங்க சரீரமும் நீங்க என்ன பண்றது இல்ல, பரிசுத்தப்படுத்தாம உலக பொருளுக்காக, உலக இச்சைக்காக, உலக காரியங்களுக்காக நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்க? ஓடிக்கிட்டே. வாசிங்க. மறுபடியும் அவர் சொல்றாரு, என்ன பண்ணுங்க? உங்க வழிய அழைத்தவர் உங்களை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? அல்லேலூயா. தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விளையகரமா உங்களை என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டு அவர் சொல்றாரு, புறஜாதிக்கும் உங்களுக்கும், அதாவது மற்ற மனிதர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பண்றாரு? ஒரு வேர் பிரிவு, ஒரு வேர் வைத்திருக்கிறாரு, ஒரு வேறுபாடை வைத்திருக்கிறாரு. என்ன வேறுபாடு? நீங்க அவருடைய ஆலயமா? நீங்க அவருடைய ஆலயம். ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்களேன். வரைக்கிறீங்க, நிறைய பேருக்கு புரியலையோ? நீங்க அவருடைய ஆலயமா இருக்கிறீங்க. அவங்க இன்னும் என்ன பண்ணல, ரட்சிக்கப்படாம அந்த வீட்டை என்ன பண்ணிருக்காங்க? பாலாக்கி போட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க ஆலயம் எப்படி இருக்குது? பாலாக்கி போயிட்டே இருக்குது. பாவம் செய்யறவன் ஆண்டவர் அறியாத என்னுடைய இருதயமும் தேவனுடைய ஆலயம் தான். ஆனா அது எப்படி இருக்குது? அது எப்படி இருக்குது? ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்ட, கர்த்தர் தெரிந்து கொண்ட புதிய ஆலயமா இருக்கிறீங்க. கர்த்தர் வாசம் பண்ணும்படி இருதயத்தை திறந்து கொடுக்கப்பட்ட ஆலயமா இருக்கிறீங்க. ஆனா நீங்க இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? உங்க வழி என்ன பண்ணுங்க? உங்க வழி என்ன பண்ணுங்க? சிந்தித்து, நான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? ஆமென். நான் எப்படி என் சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்குது. இந்த ஆலயத்துல அவர் தங்குறாரா? அவர் வாசம் பண்றாரா? அவர் செயல்படுறாரா? அவர் கிரியை நடப்பிக்கிறாரா? யோசித்து பாருங்க. இல்லையா? பாருங்க, அதுவே வராது. ஏன்னா ஆலயத்துல யாரும் இல்லை. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்க வழி என்ன பண்ணுங்க? அவர் சொல்றாரு, இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, இந்த வீடு உங்க இருதயம் பாழா கிடக்குது. அது தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயம். அந்த இருதயம் எப்படி கிடக்குது? என்ன பாழாய் கிடக்குது? உலக இச்சை, உலக இன்பம், உலக ஆசை, உலகத்துக்கு பின்னாடி, உலக பாவத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்குது? ஓடிக்கிட்டே. ஆமா, பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை. அவர் நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை முடிச்சேன்னு சொன்னாரு. அந்த பவுல் தான் சொன்னார், நீங்களே தேவனுடைய, அந்த பவுல் வாயிலிருந்து வந்து நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடிக்கிறேன். அவர் ஏன் அப்படி அவர் விசுவாசமா சொன்னார்னா, அவர் தேவனுடைய ஆலயமா இருந்தாரு. அவருடைய தேவனுடைய ஆலயத்துல எந்த குறையும் என்ன பண்ணல, தேவன் பார்க்கவே இல்லை. அதனால பவுல் சாட்சி சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை என்ன பண்ணேன். நம்ம யாராவது சொல்ல முடியுமா? நம்ம யாராவது சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்துவுக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன். சொல்றவங்க ஒரு வழியில சொல்லுங்க. சொல்லுங்க, இனியாவது விசுவாசமா ஓடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
பவுல் சொல்றாரு. ஆமென். பவுலுடைய முந்தின ஆலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? முந்தின அவனுடைய சரீரமாகி இறுதி ஆலயம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை தேடுகிற பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், இவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டியதுதான் யாரோட வேலை? பவுலுடைய. ஆனா அவர் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய ஆலயம் எப்படி மாறிடுச்சு? எனக்கு லாபமான எல்லாத்தையும் என்ன பண்றேன்? ஆமென். எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன வரணும்? நம்ம ஆலயம். அல்லேலூயா. நான் பவுல் சொல்லிங்க, நம்ம எனக்கு நஷ்டம் வந்தாலும் எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? லாபம் வேணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை 1000 ரூபாய் கூலி கட்சா போதும், 500 ரூபாய் கட்சா போதும், என்ன பண்ணிட்டே இருப்பேன்? ஓடிக்கிட்டே இருப்பேன். அதான் கிறிஸ்துவுக்காக நல்ல போராட்டமா? ஆமென். அதான் தேவனுக்காக நிலைத்து நிற்பதா? டைமுக்கு வேலைக்கு போகிறது எனக்கு டைமுக்கு சர்ச்சைக்கு வர முடியாது. காரணம், நல்ல போராட்டத்தை போராடுறேன். என் சரீரம் பரிசுத்தமா இருக்குது. அல்லேலூயா. இதெல்லாம் இன்னைக்கு கண்டித்து உணர்த்த வேண்டிய செய்தி, அதனால சொல்ல வேண்டியதா. ஆமென். ஆமென். ஏன்னா உங்க பரிசுத்தமான சரீரம் எப்படி இருக்கணும்? உங்க ஆலயம் எப்படி இருக்குது? ஆமென். ஆண்டவர் சொல்ற, இந்த வீடு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? பாழாய் கிடக்குது. இந்த வீடு எப்படி இருக்குது? அப்ப நீ போய் உலக பொருளுக்காக, உலக சுயத்துக்காக ஓனா உனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? கீழே வாசிங்க. அது கீழே வாசிக்கும் போது தெரியுமே என்ன பண்றீங்க? நீ நீ கர்த்தருடைய ஆலயமா இருந்தும், நீ கர்த்தருடைய ஆலயத்துல தேவன் தங்காதபடி உன் இருதயம் எங்க ஓடிட்டு இருக்குது? உலகத்தின் பின்னாடி ஓடிட்டு இருக்குது. நீ உலகத்தின் பின்னாடி ஓடி தரலா விதைத்து என்ன பண்ண மாட்ட? என்னம்மா தரலா விதைத்து என்ன தடுத்துட்டு வரோம்? பவுல் சொன்ன லாபமான எல்லாவற்றையும் கர்த்தருக்காக என்ன பண்ண? நமக்கு நஷ்டம் தான் லாபமா மாறுது. அதாவது நஷ்டம் தான், அந்த கொஞ்சம் நஷ்டம் வந்ததுல நமக்கு லாபமா என்ன பண்ணுது தெரியுது. என்ன காரணம்னா, மறுபடியும் அது நம்ம கையில் இல்லாம என்ன பண்ணிடும்? ஏன் வாசிங்க, அது கீழே நீங்க புசித்து என்ன ஆகவில்லை? நீங்க புசித்து என்ன ஆகவில்லை? எதனால திருப்தி ஆகல? அவங்க போய் வேலை செய்ய பலனை யார் கொடுத்தது? எல்லாத்தையும் கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவங்க புசித்து என்ன ஆகல? திருப்தி ஆகல. காரணம் சொல்லுங்க. நீங்க எதுவுமே பேசாம இருக்கும்போது நான் இவ்வளவு நேரம் பேசினது ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்குது. ஆமா, புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியாதவங்க பக்கத்துல உள்ளவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆமா, இல்லைன்னா ஆவியானவரே உங்களை டைரக்டா பேசுவார். ஆமா, பாருங்க, நீங்க புசித்து என்ன மாட்டீங்க? திருப்தி. காரணம் என்னன்னா, இந்த வீடியோ இருக்கு, தேவனுடைய இருதயமாகிய நம்மளுடைய நம்ம இருதயம் தான் தேவனுடைய ஆலயம். அந்த இருதயம் எப்படி இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கணும். 2 ஆலயம் இருக்கு, பில்டிங், இன்னொன்னு நானே தேவனுடைய. இந்த ஆலயம் எப்படி இருக்குது? பாலாய் இருக்குது. நான் எங்க போயிட்டு இருக்கிறேன்? உலக பொருளுக்காக ஓடுறதுனாலதான் இது எப்படி இருக்குது? பாலாய் கிடக்குது. அது யாருக்கு பிடிக்கல? அப்ப அவர் என்ன சொல்றாரு? இவ்வளவு நேரம் சுத்தி வளர்த்து பேசுறதுக்கு இப்படியே பேசிருக்கலாமா முதல்ல? அல்லேலூயா. ஆமென். இது தேவனுடைய ஆலயம், இதுக்குள்ள தங்க வேண்டியது அவருடைய வேலை. ஆனா இது தேவனுடைய ஆலயமா இருந்து உலகம் பின்னாடி ஓடுறதுனால யாருக்கு பிடிக்கல? யாருக்கு பிடிக்கல? அக்கா சொல்லுங்கக்கா, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அப்பா, யாருக்கு பிடிக்கல? கர்த்தருக்கு பிடிக்கல. கர்த்தருக்கு பிடிக்கிறதுனால அவர் என்ன சொல்றாரு? நீ எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் என்ன ஆகாது? வயிறு நிறையவே நிறையாது. எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நிறையவே வாசிங்க கீழே. நீ குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீ வஸ்திரம் முடித்தியும் ஒருவனுக்கு என்ன இல்லையாமா? ஊட்டியில கொண்டு போய் பயங்கரமான குழுல நிறுத்தினாலும் என்ன பண்ணாரு? பயங்கரமான குழுல ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கின வஸ்திரத்தை தரித்திருந்தாலும் அந்த குழு உங்களுக்கு என்ன பண்ணாது? என்ன பண்ணாதுங்க? அப்படின்னா காரணம் என்ன? நீ எவ்வளவுதான் உன்னை நீ உருவாக்கிக்கிட்டே இருந்தாலும் அங்க உன் ஆலயம் பரிசுத்தமா இல்லைன்னா உன்னால என்ன பண்ண முடியாது? மேலான இடத்துக்கு போகவே முடியாது. வாசிங்க. மெயின் பாயிண்ட் நீங்க தான் வந்தீங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எங்க போயிடும்? எந்த பையில போயிடும்? போட்டிருக்கிற பேண்ட் உங்களுக்கு தான், ஆனா பாக்கெட்ல ஓட்ட இருக்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லையா? கர்த்தர் பெரிய ஓட்டையா போட்டுட்டு. ஆமென்.
போட்டு இந்த பக்கம் ஒரு 1000 இந்த பக்கம் ஒரு 1000 போட்டு அடுத்து எடுக்கும்போது ஒண்ணுமே இருக்காது. எங்க போச்சு? எல்லாம் ஓட்டையில போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சுன்னு வந்தாலும் எங்க போயிடுவாரு? எங்க போயிடுவாரு? எங்க போயிடுவாரு? ஒத்தலான பையில போயிடும். பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எவ்வளவு சிரிப்பு வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையில சீரியஸாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட தெளிவா பேசுறார். நம்ம யாருடைய ஆலயம்? யாருடைய ஆலயம்? நம்ம ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். ஆலயம் கர்த்தருக்கென்று அலங்கரிக்கப்பட்டு இருக்கணும். தேவனுக்கென்று அலங்கரிக்கப்பட்ட ஆலயமா இருக்கணும். ஏனோ தானோ இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தை திறந்தோன்னு எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கணும்னா என்ன பண்ண? எல்லாம் ஒற்றை கிட்டையெல்லாம் அடிச்சு நீட்டா கூட்டி நீட்டா கழுவி எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? முதல் பாஷங்க அடிக்காம வச்சிருக்கிறாங்க. எல்லாம் பாப்பா பாஷங்க இருக்கும். இது ஏன்னா சீட்டு ஆலயம். ஆமென், அல்லேலூயா. அப்பப்போ என்ன பண்ணி குறைச்சிக்கிட்டே அந்த மாதிரி இருதயமும் அப்பப்போ அழுக்கு ஆகத்தான் செய்யும். ஆமென். இருதயத்துல 4 அறை இருக்குது. ஒரு அறை உலகத்துக்கு, ஒரு அறை வீட்டில் உள்ள மனைவிக்கு, ஒரு அறை பிள்ளைகளுக்கு, ஒரு அறை என்னுடைய சுயத்துக்கு. சரியா போச்சா? வண்டி கார் இதுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவோம்? ஆமென். 4 அறை 4 பேருக்கு ஆண்டவர் எங்கேயா வந்து உட்காருவாரு? இருதயத்துக்கு பக்கத்துலயே வந்து உட்கார முடியும். அங்க இடமே இருக்காது. ஆமாவா இல்லைங்களா? ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த இருதயத்துல இருக்கிற சயின்டிபிக்கெல்லாம் 4 அறை எல்லாத்துக்கும் பிரிச்சு விட்டுட்டோம்னா ஆண்டவருக்கு எங்க இருக்கு இடம்? கர்த்தருக்கு இடமே இல்லை. ஆலயம் சுத்தமா இருந்தா பார்க்க நல்லா இருக்கும். ஆலயத்துக்குள்ள வரும்போது பயபக்தியா இருக்கும். தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம், பரிசுத்தமா இருக்கு, சுத்தமா இருக்கும். அதே மாதிரி நம்ம இருதயம் என்ன பண்ண? அப்பப்போ ஒற்றையெல்லாம் அடிச்சு கிளீன் பண்ணி சுத்தமா வைக்கணும். ஒற்றை ஸ்டிக்கெல்லாம் வாங்கி இருதயத்தை என்ன பண்ணுவோம்? கிளீன் பண்ணி. என்ன ஒற்றை ஸ்டிக்னா என்ன தெரியுமா? சொல்லுங்க, ஒற்றை ஸ்டிக்னா என்னது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது. ஒவ்வொரு வார்த்தை பயங்கரமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சு இருதயத்தை என்ன பண்ணும்? கிளீன் பண்ணிட்டு பரிசுத்தாவியானவரோடு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு அழகா ஆயத்துக்கு புத்தகத்துல என்ன சொன்னாரு? நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எங்க போயிடும்? ஏன்னா உன்னுடைய ஆலயம், உன்னுடைய சரீரமாகிய ஆலயம், உன்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? பாழாய் கிடக்குது. நீ எதுக்காக ஓடிட்டு இருக்கிற? உலகத்துக்காக ஓடிட்டு இருக்கிற. அது ஒரு நன்மை உன்னால என்ன பண்ண முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிங்க கீழே சீக்கிரம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர். இத்தனை வருஷமா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம கடந்து வந்த பாதைகளை, நம்ம நடந்து கொண்டு இருக்கிற பாதைகளை, நம்மளுடைய வழிகளை, நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நம்மளாம் யோசித்து பார்ப்போமானால் நாம் எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம்? நம்மளுடைய சரீரமாகிய ஆலயம் எப்படி இருக்கிறது? அதில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா? அதில் தேவன் வாசம் பண்ணுகிறாரா இல்லையா? நம்மளால என்ன பண்ண முடியும்? சிந்தித்து பார்க்கும்போது 99%, அதாவது 99.99% எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அதையும் நான் தான் சொல்லணுமா? அல்லேலூயா. இதையாவது பாருங்க. அல்லேலூயா. சத்தம் பாருங்க. அல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மைதாங்க. இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் யாருக்கு நல்லவரா இருக்காரு? எனக்கு ஒரு இருக்காரு நல்லவராக. நான் இப்ப இருக்கிறேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வழி என்ன பண்ணு, வழி என்ன பண்ணு சிந்தித்துப்பார். நீதிமன்றம் ஆண்டவர் சொல்வாரு, உன் வழியை கர்த்தருக்கு, உன் வழியை கர்த்தருக்கு நீ சரியான தேவனுடைய ஆலயமாய் இருப்பாயானால் நீங்க செய்ய போகிற காரியங்கள்லாம் யாருக்கு ஒப்புவிக்கணும்? யாருக்கு ஒப்புவிக்கணும்? அதுல ஆண்டவர் பாப்பாரு, தம்பி உனக்கு பிரியமில்லாத காரியம், இது சரியில்லை, இதுல போனா என்ன உன் வாழ்க்கை வேஸ்டா போயிடும், நீ செய்யற காரியம் வேஸ்டா போயிடும். அவர் அதை பார்ப்பாரு. ஆனா நம்ம வழியை யாருக்கு ஒப்புவிக்கிறது இல்லை. இதுதான் ஆண்டவருக்கும் பிரச்சனை. அவர் அதை தான் சொல்றாரு, உன் வழி என்ன பண்ணு, சிந்தித்து பாரு. நீ யோசிக்கிற, நீ செய்ய போகிற, நீ வாழ்ற காரியங்கள் என்ன பண்ணு, சிந்தித்து பாரு. பவுலும் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான். அவர் சவுலான்னு என்ன பண்ணாரு, பவுலா
அந்த அவரும் சொன்னாரு, எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், லாபமான அனைத்தையும். அவர் ஒரு புதிய சிருஷ்டியா மாறினாரு. அவருடைய இருதயமாகிய தேவனுடைய ஆலயத்துல தேவனுக்கு மட்டும்தான் இடத்தை கொடுத்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க, அதே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. நான் இந்த வண்டி ஓட்டுறேன் பாருங்க அவனுக்கு. என்னமா? நல்லா வாசிங்க. நாங்களும் உலகத்தின், சத்தமா வாசிங்க, நல்லா கேளுங்க. பவுல் சொல்றாரு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற சபை அதைத்தான் என்ன பண்ணுது. இன்னைக்கும் சபையிலையும் என்ன பண்றாங்க, ஆவியானவர் தான் என்ன பண்றாங்க, வர வைக்கிறாங்க. அதாவது வெளிப்புறமான சபையில ஆராதனையும் சரி, மற்ற காரியங்களையும் சரி, ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஆவியானவர் என்ன பண்றாங்க, வர வைக்கிறாங்க. அதே தான் பவுல் சொல்றாரு, நாங்களோ, அதாவது நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி, பவுல் சொல்றாரு, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னாடி என் இருதயமாக தேவனுடைய ஆலயத்துல உலகத்தின் ஆவியை அல்ல, உலக பிரகாரமான ஆவியை அல்ல, யாருடைய ஆவியை பெற்றிருக்காராமா, தேவனிடத்துல இருந்து புறப்படுகிற, அது என்ன ஆவி, கர்த்தரே சொல்லியிருக்காரு. யாருங்க, பரிசுத்த ஆவி. இன்னைக்கு உங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? நம்ம இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா? நம்ம இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறாரா? அவர் சொல்றாரு, பவுல் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் மாத்திரம் அல்ல, அதன் பின்னாடி அந்த சபை எப்படி நடக்குதா. பவுல் என்கிற சபை, பவுல் என்கிற ஆலயம், தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பவுல் அவர் ஒரு மனுஷன், அவருடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அந்த சபை எப்படி நடக்குதா, வாசிங்க, அது கீழே வாசிங்க. பாருங்க, மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே, தேவனுடைய ஆவி உங்க இருதயத்துல இருக்கும்னா உங்க சுயம் வெளியே வரவே, உங்க சுயம் வெளியே வரவே வராது. தேவனுடைய ஆவியான உங்களுக்கு இருப்பாருன்னா யாரும் என்ன பண்ண மாட்டீங்க, டைமே பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. உங்க சுயம் வெளியே வரவே, ஏன்னா மனுஷனுடைய சுயத்துக்கு அங்க வேலையே இல்ல. வாசிங்க, யாரு போதிக்கிற வார்த்தையினால பேசுவாங்களாமா? அப்ப அவர் சொல்றாரு, நான் எல்லாம் அவர் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் அதுல என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் அதுல அனுபவப்படுறாரு, ஒவ்வொரு நாளும் அதன் வழியிலே என்ன பண்றாரு, நடக்கிறவரா இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் மனுஷன் பேசுகிற ஞானத்துல என்ன பண்ணலைங்க, பேசல, அதாவது என்னுடைய சுயத்துல பேசல, நான் தேவனுடைய சரீரமா இருக்கிறேன். என் இருதயத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, போதிக்கிற வார்த்தைகளால பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காமிக்கிறோம். பாருங்க, அவர் சொல்றாரு, நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன். அவர் தான் என்ன பண்றாரு, அவர் தான் என்ன பண்றாரு, நல்லா கவனிங்க, அவர் தான் என்ன பண்றாரு, நடத்துறவரா இருக்கிறாரு. ஒரு சபை பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலின்படி என்ன பண்ணணும், இருக்கணும். இங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இல்லைன்னா சபை வளராது, சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. சபையில் ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதமா இங்க யார் இருக்கணும். அப்போ அதே மாதிரி உங்க இண்டிவிஜுவல் லைஃப்ல நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா உங்க இருதயமாகி அந்த பரிசுத்த ஆலயத்துல யார் தங்கணும், யார் தங்கணும், அவர் தங்கணும்னா இருதயம் எப்படி இருக்கணும். ஆனா நம்ம எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம், எந்த ஆவிய பெற்றிருக்கோம். நான் கோடிட்டு காட்ட விரும்புகிற ஒரே ஒரு மனுஷனை கொடுத்து, சவுல், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டுல யாருங்க, சவுல். அந்த மனுஷனை குறித்து சொல்றேன். அவருடைய முந்தின ஆலயம் தேவனுடைய பரிசுத்த ஆலயமா இருந்த, முந்தின அவருடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றபடி என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. தேவன் தங்கும் ஆலயமா இருந்துச்சு, தேவனுக்கு பிரியமான ஆலயமா இருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன ஆனாரு, ராஜாவா அபிஷேகம், ஆமாவா இல்லைங்களா? அப்போ தேவனுக்குள்ள ஒரு இருதயம் இருக்கும்னா அந்த ஆலயத்துல தேவன் தங்குவார்னா அந்த மனுஷன் ராஜாவாக என்ன பண்ண முடியும், அபிஷேகம். நம்ம இருதயமும் கர்த்தருக்குள்ள இருந்தா அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தங்கினா நம்மளும்
தேவனுடைய பரிசுத்த ஆலயமா ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா நம்மளே எப்படி இருப்போம் சொல்லுங்களேன்? ஆசீர்வாதமா? கொஞ்சம் லேட் ஆக போகுது, முடிச்சது. எப்படி இருக்கும்? யாருமே கோச்சிக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவே இடையில இருக்குன்னா நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தனால. அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சீக்கிரம் வாசிக்க முடிச்சிடலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 5, 6. அந்த சவுல் எப்படி இருந்தாருன்னு நமக்கு தெரியும். கேட்ட உடனே பாருங்க, சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி இந்த அதிகாரம் முழுவதும் வாசிங்கன்னா அம்மோன் புத்திரர் வந்து இவர்களுக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க? போர் எடுக்க போறாங்க. இஸ்ரவேலுடைய கண்ணெல்லாம் ஒரு கண்ணை பிடிங்கி அவங்களை கலங்கடிக்க போறேன்னா என்ன பண்ணாங்க? செய்திய சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ இங்க சவுல் மாடு மேய்க்கிற இடத்துல இருக்கும்போது அந்த பேர் என்னங்க? வாசிங்க. யாபேசின். அந்த அவர்களுடைய கூட்டாளிகள் அவர்களுடைய போர்ல இருக்கிறவங்கலாம் வந்து நீங்க வந்து இந்த ஜனங்கள்ட்ட இந்த செய்திகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மோன் புத்திரர் சொல்றாங்கன்னு சொன்னோன்னே சவுல் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர் மாடு மேய்ச்சிட்டு இருந்தவர் அந்த வழியில வராரு. அவர் காதுல இந்த செய்தி கேட்குது. அவர் தேவனுடைய ஆலயமா இருந்தனால, அவர் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தனால அவர் அந்த செய்தியை கேட்கும் போதே தேவனுடைய ஆவியானவர் யார் மேல இறங்கினாராமா? யார் மேல? சவுல் மேல. அங்க ஒரு அநீதி நடக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா ஒரு போர் வரப்போது, ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு இவர் என்ன பண்றாரு? அதுக்காக கோபம் கொள்ளும் போதே தேவனுடைய ஆவியானவர் மேல என்ன பண்ணாரு? இறங்கினாரு. ஆமா. இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு பாடு வரும்போது, ஒரு வேதனை வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது கர்த்தரை நம்ம என்ன பண்றது இல்ல. சில பேர் தேட மாட்டாங்க. சில பேர் அந்த நேரத்துல மட்டும் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை அந்த நேரம் மட்டும்தான் ஆண்டவரை என்ன பண்ணுவாங்க? அது அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய தேவனுடைய. இங்க பாருங்க, தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ற? சவுலுக்குள்ள இறங்கிட்டாரு. போர் எடுக்கிறாங்க, போர்ல ஜெயிச்சிடுறாங்க. அதனுடைய 15வது வருஷத்துல அவன் இருதயம் பரிசுத்தமா இருந்தனாலதான் தேவன் அவனை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாங்க. அதே சவுல் எப்படி வாழ்றாருன்னா 1 சாமுவேல் 18:9 வாசிங்க. இங்க ஒரு விஷயம் நடக்குது. பெலிஸ்தீனர் பாக்குறாங்க. அவனுக்கு கோலியாத்தை பார்த்து தாவீது என்ன பண்ணான்? கொன்னுட்டான். எல்லா இடத்துலயும் இந்த பெண்கள் தான் எதையாவது ஒன்று என்ன பண்ணி விட்டுறாங்க, ஆரம்பிச்சு விட்டுறாங்க. அங்க ஆரம்பம் பார்க்கும்போது, அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? நம்ம சவுலன் இருக்காருல்ல, சவுலை விட நம்ம தாவீதை கொன்னது தான் என்னது? அங்க யாரு அந்த வேலையை பார்க்கறது? ஊருக்குள்ள ஒரு 4 பாட்டிமார் ஒன்னா சேர்ந்துச்சுன்னு வைங்களேன். இல்லை லூயா, என்னமோ அந்த ஊருக்குள்ள என்ன பண்ண போகுது, நடக்க போகுதுன்னு அது பேசுறது ஒன்றும் நமக்கு புரியாது. அவன் பல்லு இருக்காது இல்ல. ஆதியாமத்துல யார் அந்த வேலையை பார்த்தா? யாருன்னு பார்த்தா? யாரு? ஏவன். இங்க யார் அந்த வேலையை பார்க்கறா? நல்லா போயிட்டு இருந்துச்சு. தாவீது அவன் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருந்தான் சவுலு. அம்மா அதுக்கப்புறம் ஆனா இந்த அம்மாமாரெல்லாம் சேர்ந்து பாட ஆரம்பிச்சாங்க. ஒரு ஆட்டம் வேற அதுல. அம்மா ஒரு வித்தியாசமான ஆட்டம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது முடிஞ்சு போச்சாங்க. தாவீது சவுலுக்கு தேவனுடைய ஆவி அவன் விட்டு அங்க சுயம் வந்துருச்சு. அவன் இருதயத்துல என்ன வந்துருச்சு? சுயம். அவன் சரியா இருந்தானா தாவீதை ராஜாவாக்கி இருப்பாரு ஆண்டவர். தாவீதுக்கு ஒரு ஆலோசகரை யாரை வச்சிருப்பாரு? சவுல கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? வச்சிருப்பாரு. ஆனா சவுல் என்ன பண்ணிருக்கான்? ஒரு சுயத்தினால ஆரம்பிச்சதுனால வாசிங்க இருக்கீங்களா? தேவனால் விடப்பட்ட என்ன ஆவி இறங்கிச்சாமா? என்ன ஆவி இறங்கிச்சாமா? நல்ல ஆவி போய் இப்ப என்ன வந்துச்சு?
இதுதான் நமக்கும் ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு காரியம். நம்ம இருதயத்துல எந்த ஆவி இருக்குது? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, உலகத்தின் ஆவியா, பொல்லாத ஆவியா? நம்ம தான் என்ன பண்ணுவோம்? நாமே தற்பரிசோதனை. ஒரு மனுஷன் பார்க்கும்போதே என்ன பண்ணுவோம்? தெரிஞ்சு சில பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஓரம் கட்டின்னு ஒதுக்கிற அப்படின்னு நம்மளே யோசிக்க வேண்டிய சூழ்நிலையா ஆகி போயிருக்கு. பாருங்க, நல்ல அந்த சவுல் இப்போ பொல்லாத ஆவினால நம்ம கடைசி வரைக்கும் மரணமே ரொம்ப மோசமான சூழ்நிலை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவன் ராஜாவா ஆகிறதுக்கு அவன் இருதயம் தேவனுடைய ஆலயமா, பரிசுத்தமுள்ள ஆலயமா இருந்துச்சு. ஒரு சின்ன காரியத்துக்காக, ஒரு சின்ன விஷயத்துக்காக அவன் என்ன பண்ணான்? சுயமா எழும்ப ஆரம்பிச்சுட்டான் தாவீதுக்கு விரோதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்ற வாழ்க்கை முழுவதும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை காயப்படுத்த ஆரம்பிக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை கஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும், சின்ன சின்ன தேவைகள் தேவனை விட்டு பெரிய இவ்வளோ பெரிய திருச்சபையில ஒற்றை எல்லா பக்கமும் இருக்காது. அங்கங்க மூல மூலையில தான் என்ன பண்ணுவோம்? மூல மூலையில தான். அந்த மூல மூலையில இருக்கிற ஒற்றை அதுக்கெல்லாம் பார்த்தாலே அது எப்படி இருக்கும்? அசிங்கமா. ஒரு பாலில சின்ன மைய ஊத்துனா கூட அந்த பால் என்ன பண்ண முடியாது? அழுக்கு பாத்திரத்துல பால் வாங்கினா அந்த பால் என்ன பண்ண முடியாது? உபயோக. நம்ம சின்ன சின்ன தேவைகளுக்காக கர்த்தரை விட்டு விலகி விலகி நம்ம இருதயம் ஓடுறதுனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அதுல என்ன பண்ண முடியல? தங்க முடியல. அதே அவ்வளோ பெரிய விஷயம் வரும்போது சவுலுடைய இருதயம் தேவன் மேல இருந்தனாலதான், தேவன் சவுலுடைய இருதயத்துல வாசம் பண்ணனாலதான் சவுலை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? பெரிய காரியங்களை. அதே சவுலை கொண்டு கோலியாத் ஆண்டவரால் என்ன பண்ண முடியல? முறியடிக்கவே முடியல. அல்லேலூயா. நம்மள தேவனுடைய ஆலயமா தான் இருக்கிறோம். ஆனா நம்ம இருதயம் எப்படி இருக்குது? சின்ன சின்ன விஷயத்துக்காக ஆண்டவர் விட்டு என்ன பண்ணிட்டே இருக்குது? அவருக்கு அதுல இடம் கொடுக்கறதே இல்ல. எனவே நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12-14 முடிச்சுட்டாங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. கடைசி வசனம் 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12-14. இளமையை குறித்து ஒருவன் முன்னே. நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போதே சந்தோஷமா இருக்கு. அப்பா பாஸ்டர் என்ன சொல்லையா, நான் இளமையா நம்ம வாலிபமெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்ச அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க. இன்னும் நான் இளமையா தான் இருக்கேன்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்க. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்லுங்களேன். அதுக்கும் கைவர் பண்ணிருப்பாங்க. அல்லேலூயா. உன் இளமையை குறித்து ஒருவனும் கொஞ்சம் தான் அசட்டை பண்ணாத வரைக்கும். இளமைன்னா நம்ம எல்லாம் தேவனுடைய சமூகத்துல எல்லாரும் எப்படி இருப்போம்? பரலோகத்துல எல்லாரும் எப்படி இருப்போம்? ஒரே எல்லாருமே எப்படி இருப்போங்க? நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறனால அவருக்கு எப்பவுமே எப்படி இருப்பீங்க? மணவாளன் வரும்போது மணவாட்டி எப்படிங்க இருக்கணும்? ஆயிட்டணும். மணவாட்டி எப்படி இருக்கும்? இளமையா அழகுள்ள மணவாட்டியா இருந்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். அல்லேலூயா. அம்மாவே இல்லையா? வயசான அம்மாவை பிடிச்சி நம்ம கட்டி வச்சா ஏற்றுக்குவோமா? சொல்லுங்க, முடியாதுங்க. அப்போ நம்ம மனவாட்டி, நம்ம கர்த்தர் இப்படிதான் அதை பார்க்கணும். நம்ம கர்த்தருடைய ஆலயம், அவர் மனவாளன், நம்ம யாரு? அந்த மனவாட்டி ஆகிய சபை எப்படி இருக்கணும்? வாசிங்க. நிலைமை குறித்து எல்லாருக்கும் எப்படி இருக்கணுமா? எல்லாருக்கும் நான் தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறேன், கர்த்தர் எனக்குள்ள வாசமா இருக்கிறாரு. யாரும் என்ன அசட்டை பண்ணாதபடி நான் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அப்படி மாதிரியா இருக்கிறோம்? நம்ம நடத்தையிலும், வார்த்தையிலும், அன்பிலும், விசுவாசத்திலும், கற்பிலும், அல்லேலூயா, எத்தனை பேர் அதுல வாழ்றோம்? ஆண்டவர் சொல்றாரு. அது இந்த விஷயங்களை ஏன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாருன்னா, பவுல் அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன பண்ணாருங்க? பவுல் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தனால தான் யாருக்கு சொல்றாரு? ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அதன்படி நடந்து, அதன்படி வாழ்ந்து, அதன்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாதான் யாருக்கு சொல்ல முடியும்? மற்றவர்களுக்கு. பவுல் அதான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினா ஓட்டத்தை முடித்தேன். நம்மளும் அதே மாதிரி தான். நம்மளுடைய சரீரமாகிய ஆலயம், இருதயமாகிய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். யாரும் அதை என்ன பண்ணக்கூடாது? அசட்டை. எந்த உலக பொருளும், உலக இச்சையும், உலக எண்ணங்களும், உலக சிந்தையும், வேண்டாத காரியங்களும் அதை என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா.
நெருங்க கூடாது. அவன் ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் விட்டு விலகி அது எப்பவுமே கர்த்தருக்குள்ள இருக்கணும். கர்த்தர் அதுக்குள்ள வாசம் பண்ணணும். அல்லேலூயா. எனவே நம்மளாம் யாரா இருக்கிறோம்? என்னங்க இவ்வளவு நேரம் கேட்டு ஆமென் பாருங்க, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆக போகுது. 1 மணி நேரம் ஆச்சு. யாருடைய ஆலயமா இருக்கிறோம்னா எல்லாம் முழிக்கிறீங்க. தேவனுடைய ஆலயமா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? அதுக்குள்ள என்ன இருக்கணும்? இருந்தா போதும். நீங்க தான் ராஜா, நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்க தான் நன்மையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், நன்மையை பெற போகிற பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் நன்மையை பெறணும்னா, தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும்னா எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண போறோம். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே ஆலயத்துக்குள்ள வாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, வேண்டாத காரியங்களை என்னை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லாம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நேரா நம்ம அர்ப்பணிப்போம். நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். கர்த்தர் தெளிவாய் நம்மளோடு பேசியிருக்கிறார். இந்த வீடு பாழாய் கிடந்தால் அப்புறம் ஆண்டவர் எதை நம்ம செஞ்சாலும் அது நமக்கு வாய்க்காது. எனவே நம்மளுடைய இருதயமாகிய தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தப்படுத்தக்கூடிய நேரம் இந்த ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வாயை திறந்து துதிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். வெறுமையா இல்லாதபடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மளை அர்ப்பணிக்கலாம். நம்மை அர்ப்பணிக்கலாம். நம்மை ஒப்பு கொடுக்கலாம். அர்ப்பணிங்க. ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். மகளே, மகனை, கர்த்தர் இன்று உங்களோடு பேசியிருக்கிறார். மகளே, ஆண்டவர் இன்று உன்னோடு பேசியிருக்கிறார். உன்னுடைய இருதயம் எந்த வழியில போய் கொண்டிருக்கிறது? ஒருவேளை உன்னுடைய இருதயம் காயப்பட்டு, உன்னுடைய இருதயம் கண்ணீரோடு அதனால தேவனை தேடக்கூடாதபடி, அதனால சங்கடங்களும் உன் இருதயத்தில் இருக்குமானா இயேசுவின் நாமத்தில் அதை உன் இருதயத்தை விட்டு நீக்கி போடு. அவன் இருதயம் தேவனுடைய ஆலயம். அந்த இருதயத்துல தேவன் வாசம் பண்ண போகிறார். அந்த இருதயத்துல தேவன் கிரியை செய்ய போகிறார். அந்த இருதயத்தை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. மகனே, உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. மகளே, உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. எனக்கு அருமையான சகோதரரே, உங்க இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. பெரியவர்களே, உங்க இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அது தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுக்க நினைத்தால் கர்த்தர் அந்த ஆலயத்தை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து உங்க இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அர்ப்பணிங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை அர்ப்பணிக்கிறப்பா, என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா கல்லான என்னுடைய இருதயம் ஆண்டவரே உலக ஆசையினால, உலக இச்சையினால, பாவத்தினால நிறைந்திருக்கிற என்னுடைய இருதயத்தை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அதை எனக்கு மாற்றுங்க ஆண்டவரே, அதை எனக்கு மாற்றி தாங்கப்பா. என் இருதயத்துல வாசம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலேயோ தேவன் வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஆண்டவரே, அப்பா சின்ன தேவைகளுக்காக, சின்ன காரியங்களுக்காக நீ தங்கும் என்னுடைய இருதயமாகிய ஆலயத்தை நான் ஆண்டவரே அசுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறப்பா. என்ன மன்னிங்க ஆண்டவரே. இனி நான் அப்படி அசுத்தப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. அதை எப்பொழுது பரிசுத்தமா காத்துக்கொள்வேன். உன் வழியை சிந்தித்து பாரு என்று நீங்க சொன்னீங்களே. இனி என் வாழ்க்கையை நான் சிந்தித்து பார்க்கிறப்பா. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? உங்க இருதயத்தின் மேல கையை வைத்து சொல்லுங்க. உங்க இருதயத்தின் மேல கையை வைத்து சொல்லுங்க. காட் பார்க்கிறாரு, ஜீசஸ் பார்க்கிறார், உங்க இருதயத்துல வாசம் பண்ணுகிறவர் பார்க்கிறார். நீங்க கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்துல வாங்கப்பா, என் இருதயமாகி ஆலயத்துக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லி பாருங்க. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிற கலக்கங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் வெளியே சொல்ல முடியாத காரியங்களும் இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு அது விடுதலை ஆகுது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிறார். ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கே ஆவியானவர் உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உங்க இருதயம் கர்த்தருக்கு நேரம் ஒரு மனப்படும்னா அங்க ஆவியானவர் வருகிறார். ஆவியானவர் வருகிற இருதயத்துல விடுதலை, இருதயத்தின் நிறைவே, அதாவது அகத்தின் அழகே முகத்தில் தெரியும் என்று சொல்லப்பட்டது பாரு. அப்படி சொன்னது போல உங்க இருதயம் சந்தோஷமா மகிழ்ந்து களி கூட போகிறது.
உங்க வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ந்து கலிகூற வேண்டும் என்று சொன்னால் அந்த இருதயத்துக்குள்ள ஏசப்பாவை வர வைங்க. ஆண்டவரே, எங்க இருதயத்துக்குள்ள வாங்க. இயேசுவின் நாமத்துல நாங்க கேட்கிறோம், நீங்க எங்க இருதயத்துக்குள்ள வாங்க. நீங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். தேவனுடைய ஆலயத்தை குறித்து கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் இந்த ஆலயத்தை நான் கெடுத்து கொண்டு இருந்தேன். என் மாம்சத்தினால, என் சுயத்தினால, என் சுய காரியத்துக்காக ஆண்டவரே நான் கெடுத்து கொண்டு இருந்தேன். நான் சுயமா செயல்பட்ட எதுவுமே என் வாழ்க்கையில வாய்க்கல. காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு இடம் கொடுக்காம, அந்த ஆலயத்துல தங்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவரே வேண்டாம் அந்த உலக காரியங்களுக்காக இடம் கொடுத்து என் வாழ்க்கையை வீணாகிட்டப்பா. இத்தனை வருஷம் பேருக்கு நான் வாழ்ந்துட்டேன். மன்னிக்க ஆண்டவரே. என் இருதயத்தை உங்களுக்கு தரேன். என் இருதயத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. எஸ், தேங்க்யூ. உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு தன் இருதயத்தை அர்ப்பணித்த ஸ்தோத்திரம் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் பூரிப்பாக்கும்படியாக சொல்லிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்து. உடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அணிநிலைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மற்றும் பரிசுத்தமுள்ள இருதயத்தோடும் இருப்போமாக.